நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடித் தோட்டத்தில் ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கோம். அந்த மீன் தொட்டி தண்ணி எப்படி எந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே மீன் தொட்டியில் மீனில் கழிவுகள் வந்து நிறைய நைட்ரஜன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றும்போது செடிகளோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டியை க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியை எப்படி வந்து செடிக்கு கொடுக்குறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மீன் தொட்டி எதுக்காக நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன், இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மீன் தொட்டி நானே வடிவமைச்சது. இந்த மீன் தொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி தண்ணி வந்து நம்ம சாதாரணமாகவே செடிகளுக்கு வந்து நல்லா சத்து கொடுக்கக்கூடியது. நம்ம மீன் கழிவுலேருந்து வரக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் வந்து செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கழிவுகளை பயன்படுத்தி அக்வாபனிக் முறையில் நிறைய பேர் வந்து தாவரங்களை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த தொட்டி நான் வடிவமைச்சிருக்கேன். எப்படி வடிவமைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த தொட்டியை வடிவமைச்சிருக்கேன். இந்த தொட்டி இந்த கண்ணாடி மட்டும் வாங்கி நானே செஞ்சது. 3 அடி நீளம், 2 அடி உயரம், 1 அடி அகலம் கொண்ட தொட்டி இது. பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் வச்சு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வீல் வச்சுருக்கேன். இந்த வீல் எதுக்குன்னா சப்போஸ் எங்கேயா மூவ் பண்ணணும் அப்படின்னா இதே மூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மூவபிள் தான் இது. ஸோ இது அடிப்பகுதியில் வந்து கடப்பாக்கால் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா வால்வெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்து இன்புட் வால்வும் இந்த வால் வந்து அவுட்புட் வால். சப்போஸ் இப்போ இந்த மீன் தொட்டியை நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மீனை வந்து தனியாக எடுத்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உள்ள கண்ணாடியை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வால்வில் வந்து நம்ம தண்ணியை வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து மோட்டர், இந்த பக்கத்தில் ஒரு மோட்டர் இருக்கு பாருங்கள். இந்த மோட்டர் வழியாக வந்து நம்ம செடிகளுக்கு போயிடும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்புட் டேங்க்லேருந்து வரக்கூடிய இன்புட் பைப் ஓஸ் இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஓஸில் வந்து தான் நம்ம இந்த மீன் தொட்டிக்கான தண்ணி சப்ளையும் நம்ம இதில் தான் கொடுக்குறோம். கீழே ஒரு குயிக் ரிலீஸ் வால்வ் இருக்குது. இந்த வால்வ் எடுத்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வால்வ் ஓப்பன் பண்ண உடனே தண்ணி உள்ளே ஊற்ற ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணால் ஃப்ளோட் வால்வ் செட் பண்ணலாம். ஃப்ளோட் வால்வ் செட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிக்கும். இப்போது அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குயிக் ரிலீஸ் வால்வ் இருக்குது. அதுக்கு பால் வால்வும் வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணுறதுக்காக. இந்த பைப் தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகிற பைப். இந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, பெரிய ஓஸ். இது மோட்டர் லைனுக்கு போகக்கூடியது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த முனையில் வந்து குயிக் ரிலீஸ் வால்வ் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். குயிக் ரிலீஸ் மேல் வால்வ், இங்கே வந்து குயிக் ரிலீஸ் ஃபீமேல் வால்வ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கிட்டு இந்த இன்சர்ட் பண்ணால் முடிஞ்சது. ஜஸ்ட்டு புஷ் டைப் தான். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்மகிட்ட தோட்டத்தில் நிறைய இந்த குயிக் ரிலீஸ் வால்வ் தான் பண்ணி, ஏன்னா அடிக்கடி நம்ம ஏதாவது டிஸ்பேனல் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த குயிக் ரிலீஸ் வால்வ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது, வேணால் வாங்கிக்கிங்க. ஏன்னா த்ரெட் டைப்னால் நம்ம அதை டைட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி குயிக் ரிலீஸ் டைப் வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா நமக்கு இந்த மீன் தொட்டி இருக்க தண்ணி இந்த மோட்டருக்கு போக ஆரம்பிக்கும். இந்த ஓஸ் வழியாக மோட்டருக்கு போகும். அந்த மோட்டர்லேருந்து பம்ப் பண்ணி எடுத்து நமக்கு செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மீன் தொட்டி க்ளீன் பண்ணும்போது மீன்லாம் எடுத்து வெளியே விட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து மாற்றிட்டு புதுசாக தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறதால மீன் தொட்டி கழுவுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயம் இந்த சத்துக்கள் நிறைந்த தண்ணியை நம்ம தாராளமாக செடி கொடுக்குறதால செடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்காக தான் இந்த தொட்டி நான் வந்து மாடியில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்க நேரத்தை விட மாடியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் தான் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம மீன் தொட்டியை மாடியிலே வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற இடம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் இந்த மீன் தொட்டியை பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மீன் தொட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் மோட்டர் ஆன் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ மோட்டர் ஆன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஓஸ் வழியாக தண்ணி மோட்டர் எடுத்துக்கும். இது எவ்வளோ தண்ணி எடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக மேலே இருக்கக்கூடிய இந்த வால் வழியாக வந்து தண்ணி உள்ளார வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி ஒரு சர்க்குலேஷன் ஆகிட்டு பழைய தண்ணி போயிட்டு புது தண்ணி வந்து நம்ம மீன் தொட்டிக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ நம்ம தேவைப்படும் போது, இப்போ எப்போ வந்து இது ரொம்ப தண்ணி அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை வந்து நம்ம செடிக்கு வந்து இந்த மோட்டர் வழியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மீன் தொட்டி நம்ம மாடி தோட்டத்தில் மீன் தொட்டி வளர்க்குறதால நமக்கு
மீன் தோட்டத்தில் நம்ம பார்க்குறதுக்கு மீனும் அழகாக இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கும் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை மீன் தொட்டிலேருந்து வரக்கூடிய மீன் கழிவுகள்லேருந்து வரக்கூடிய நைட்ரஜன் சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணியை வந்து நம்ம தோட்டத்துக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தொட்டி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.